வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரேஸ். வாங்க என்னென்னு பார்ப்போம். திஸ் இஸ் ஒய், தட் இஸ் ஒய். திஸ் இஸ் ஒய், தட் இஸ் ஒய்னா இதனால தான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வரும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ரீசனை சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இதனால தான் நேற்று நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவன் உன்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு ரீசனை சொல்கிற மாதிரி வரத்துக்கு தான் இந்த திஸ் இஸ் ஒய், தட் இஸ் ஒய் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் வரும். இந்த ஃப்ரேஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் வரும். வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஹி வாஸ் இல், தட் இஸ் ஒய் ஹி குடின்ட் கம் எஸ்டர்டே. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஹி வாஸ் இல், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால தான் தட் இஸ் ஒய் ஹி குடின்ட் கம் எஸ்டர்டே, அவனால் நேற்று வர முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், தட்ஸ் ஒய் பீப்புள் லைக்ஸ் ஹிம். அவர் எல்லோரையும் மதிக்கிறார், அதனால தான் மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவன் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறான், அதனால தான் மக்கள் அவரை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். திஸ் இஸ் ஒய் ஐ டோன்ட் லைக் யூ. இதனால தான் எனக்கு ஒன்றை பிடிக்கலை. தட்ஸ் ஒய் ஹி காட் ஆங்க்ரி. அதனால தான் அவர் கோபமடைந்தார். தட்ஸ் ஒய் ஐ ஆம் சேயிங் ஐ ஒன்ட் கம். அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். இப்போ பேச்சு வழக்கில் நம்ம பேசும்போது எப்படி சொல்கிறேன், போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. எப்படி சொல்லுவோம், சொல்கிறேன், போகிறேன் அப்படி தானே சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட் இதுவே நம்ம கொஸ்டினாக கேட்கும்போது எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம கொஸ்டினாக கேட்கும்போது அந்த இஸ் முன்னாடி வந்துடும். இஸ் தட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஸ் தட் ஒய் ஹீ இஸ் கோயிங் டு சென்னை. அதனால தான் அவன் சென்னைக்கு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். செகண்ட் ஒன் இஸ் தட் ஒய் தே கால்டு மீ. அதனால தான் அவர் என்னை அழைத்தாரா, அதனால தான் அவன் கால் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. அப்போ இஸ் தட் ஒய் தே கால்டு மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒய் ஷீ லாஃப்ட் அட் மீ. இதனால தான் அவள் என்னை பார்த்து சிரிச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. அதை இப்படி யூஸ் பண்ணலாம். இது லாஃப்ட் அட் மீனா ஒரு ஏளனமாக பார்த்து சிரிக்கிறது, அதுக்கு தான் லாஃப்ட் அட் மீ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.